இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகுதான்னு யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துலலாம் வந்து வயசை பார்த்து தானே மரியாதை வந்துச்சு. இந்த காலத்தில் எப்படி மரியாதை வருது? வசதி, காசு, பணம், அந்தஸ்து இதை பார்த்து தானே வருது. உண்மையை சொல்லுங்க. அப்போது வயசுக்கு மரியாதை கிடையாது, வசதிக்கு தானே மரியாதை. காசு பணம்லாம் இருந்தால் தான் மதிப்போன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் மதிக்கிறதுக்காகவா நம்ம வாழ போகிறோம்? இல்லையே, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தானே நம்ம வாழ போகிறோம். அந்த 4 பேர் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம எப்படி இருக்கணும்? ஐயோ, அவன் என்ன சொல்லுவானோ, இவன் என்ன சொல்லுவானோ, அவன் என்ன சொல்ல போகிறானோ, இவன் என்ன சொல்ல இருக்கானோ அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வாழ வேணாம். நம்ம நம்மளுக்காக இல்லை நம்ம ஃபேமிலிக்காகவோ நம்மளுக்காக நம்ம வாழலாமே தவிர அந்த 4 பேர் சொல்கிறதுக்காகலாம் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. அந்த 4 பேர் நீங்கள் வாழலைன்னாலும் திட்டுவான், வாழ்ந்தாலும் திட்டுவான். அதனால அந்த 4 பேர்த்த நீங்கள் கவனிக்காமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். அதே மாதிரி காசு பணத்தால் வர்ற மரியாதைங்கிறது காற்றுல தாங்க போகும், எப்பயுமே நிலைக்காது. என்னதான் சொல்லுங்க, ஆனால் இது உண்மை தானே. நம்ம பிறக்கும்போது காசு பணத்தோடையே பிறக்கல. நம்ம அம்மா வயிற்றுலேருந்து வரும்போது காசோ பணமோ எல்லாம் கையில் கொண்டு வரல. அதே மாதிரி நம்ம செத்ததுக்கு அப்புறம் சுடுகாட்டுக்கு போகும்போது காசு பணத்தோடைய போக போகிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ போனால் போகுதுன்னு சாகும்போது 1 ரூபா காயினை நெத்தியில் வச்சுடுவோம், அதுதான் வாழ்க்கை.